வணக்கம். நேற்றைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. அதாவது ஓபிஎஸ் அணியினோட மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. இதில வந்து புதிய கட்சி அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு ரொம்ப பேர் ஆவலா எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து புதிய கட்சி வந்து தொடங்குற வாய்ப்பில்லை அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. இதுக்கு பின்னாடி நடந்த அரசியல் விஷயங்கள தான் நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். குறிப்பா வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஓபிஎஸ் வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு. இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஒருவேளை திமுக, அதிமுக என 2 அணிகள் போட்டியிடப்பட்டு நாம வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் நிப்பாங்க. நாம வந்து களத்துல வந்து ஒரு அணிய புதுசா உருவாக்க போறோம் அப்படின்னு ஓபிஎஸ்க்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நம்பிக்கை தெரிவித்திருக்காரு. அந்த கூட்டணிக்குள்ள வந்து எப்படியாவது பாமக மற்றும் தேமுதிகவை வந்து உள்ள இழுக்கணும். அதே மாதிரி புதிய தமிழகம் கட்சி, அமமுக இவங்கெல்லாம் ஒருங்கிணைத்து வந்து நம்ம ஒரு கூட்டணியை வந்து கட்டமைக்கலாம். நிச்சயமா அது வந்து கணிசமான இடங்கள்ல வந்து நம்ம வெற்றியும் பெறலாம் அப்படின்னு அண்ணாமலை உறுதியளித்திருக்காரு. மேலும் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து ஒரு நம்பத்தகுந்த ஒரு மனதில் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு புதிய கட்சியை தொடங்கினீங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் அதிமுகவிலேருந்து முழுமையாக வெளியேறிட்ட மாதிரி ஆகிடும். ஆனால் வந்து தேர்தல் நேரம் வரைக்கும் இந்த வழக்குகள்லாம் அப்படியே தொடர்ந்து இருந்துச்சுன்னா ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து அதிமுக வந்து இரு அணிகளுக்கும் பிரித்து இரட்டை இலை யாருக்குமே தராமல் தேர்தல் ஆணையமாக கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே வந்து அவசரப்பட வேணாம்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு நம்பிக்கை ஓபிஎஸ் கொடுத்துருக்கிறாரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் இவங்கெல்லாம் வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா பாஜக, அதிமுக, அமமுக, ஓபிஎஸ் அணி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை நம்ம கட்டமைச்சோம்னா அது வந்து எடப்பாடி அணியினர் வந்து பலவீனப்படுத்திட்டு ஒட்டுமொத்தமாக வந்து திமுக எஸ்எஸ் மற்றும் இந்த பாஜக கூட்டணி அப்படின்ற ரீதியில் கொண்டு போகும். எனவே வந்து கொஞ்சம் பொறுமைக்காரங்க அப்படின்னு ஓபிஎஸ்க்கு வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அண்ணா ஓபிஎஸும் கூட அமித்ஷா மற்றும் மோடியை வந்து ரொம்ப காலமாக நம்பக்கூடியவர். அவங்க ஏதாவது நமக்கு பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப நீண்ட காலமாக வந்து நம்பிட்டு வராரு. எனவே வந்து இந்த நம்பிக்கை வந்து வீண் போக வேணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் டீம் நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து நேற்றுக்கு வந்து புதிய கட்சியோட அறிவிப்பு வந்து வெளியிட்டல. இவங்க வந்து ஒரு புதிய இயக்கம் தான் தொடரும்னு சொல்லி அப்படியே சமாளிச்சு விட்டுருந்தாங்க. புதிய கட்சி அறிவிப்பை வந்து